preparation of colloids பார்த்தோம். Condensation method, dispersion method. இது எல்லாத்துலயுமே சைடு ப்ராடக்ட்டோட அந்த இம்பியூரிட்டியோட அது கலந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்யூஷன்னா அது சொல்யூஷனோட கலந்துட்டு இருக்கும், இல்லாட்டினா வாட்டரோட கலந்துட்டு இருக்கும், இல்லாட்டினா சால்வெண்டோட கலந்துட்டு இருக்கும். அது இட் இஸ் சசெப்டிபிள் ப்ரோன் டு இம்பியூரிட்டி. அடுத்த ஸ்டெப்பு பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொல்லாய்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ல தயார் பண்ண கொல்லாய்ட்ஸ் ஆர் நாட் பியூர். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி purification of colloids. Three important methods available for purification of colloids. One is called dialysis, another one electrodialysis, third one ultrafiltration. Dialysis, electrodialysis, ultrafiltration. மூணு மெத்தட். இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ராஃபில்ட்ரேஷன். இப்போ டயாலிசிஸ் இது ரெண்டும் ஒரே மெத்தட் தான். டயாலிசிஸும் எலக்ட்ரோடயாலிசிஸும் ஒரே மெத்தட் தான். Dialysis is induced by the passage of electricity. அதனால அதுக்கு பேரு electrodialysis. But dialysisனா using a separation using a membrane. Separation using a membrane. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயாலிசிஸ் மெத்தட்ல கொலாய்ட்ஸை வந்து அந்த கொலாய்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அதை வந்து அனிமல் பிளாடரோ அல்லது பார்ச்மெண்ட் பேப்பர், இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர்னு ஒரு பேப்பர், டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அதோட போர்ஸ் அதுல வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும். அந்த போர் சைஸ் வந்து கொலாய்டல் சைஸை விட கம்மியா தான் இருக்கும். அதனால பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டினா அனிமல் பிளாடர் அதை வந்து ஒரு ஜவ்வு மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சொல்லி அந்த கொலாய்டல் டிஸ்பர்ஷனா ரெண்டுமே இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியமும் அதை எடுத்துக்குவோம். வெளியில பியூர் வாட்டர் எடுத்துக்குவாங்க, அல்லது டிஸ்பர்ஷன் மீடியத்தை மட்டும் வெளியில எடுத்துக்குவாங்க. எதை பியூரிஃபை பண்ணணும்? இப்போ யூஸ்வலா நம்ம சால்ட்ஸ், அக்வஸ் சால்ட்ஸ் தான் பார்க்குறோம், எல்லாத்துலயுமே வாட்டர் தான் பார்க்குறோம். வெளியில வாட்டர் எடுத்துனோம்னா இப்போ வெளியில இருக்கிறது பியூர் வாட்டர், இங்க வந்து வாட்டர் பிளஸ் கொல்லாய்ட்ஸ். இப்போ இதுல வந்து போர் வழியா வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வெளியில போயிடும். வெளியில வந்து வாட்டர் பார்ட்டிகிள் சைஸ் இஸ் லெஸ் தென் தி போர் சைஸ், அதனால வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இது வழியா போயிடும். ஆனா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் வெளியில போகாது. கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் அதோட போர் சைஸ் வந்து கொலாய்டல் பார்ட்டிகளோட சைஸ் வந்து போர் சைஸை காட்டிலும் பிளாடர்ல உள்ள போர் சைஸை காட்டிலும் பெருசு. அதனால கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ஆர் retained on the parchment paper or semi-permeable membrane or bladder, whereas water only goes out of the system. இப்ப கொஞ்சம் ரிட்டென்ஷன் டைம் வச்சுக்கணும். வச்சு எடுத்துட்டோம்னா பையில வச்சு அந்த பெரிய பேக் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ச்மெண்ட் பேப்பர். இந்த பேக்குக்குள்ள நம்ம கொலாய்டல்ஸ் டிஸ்பர்ஷனை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக வடிகட்டுற மாதிரி தான். பாலாடை எல்லாம் வந்து வடிகட்டும் போது காஃபியில் பாலாடை நிறைய போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே வடிகட்டுவாங்க. பாலாடை மட்டும் ஃபில்டரில் இருக்கும், பால் காஃபி எல்லாம் பின்னாடி போயிடும். அதே மாதிரி தான் சீஸுங்கிறது ஒரு கொலாய்டல் டிஸ்பர்ஷன் இதுன்னு பார்த்தோம். ஸோ பால் வந்து சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபில்டர் சைஸ் பார்ட்டிகல் சைஸை விட பாலோட சைஸ் சின்னது, அதனால எஸ்கேப் ஆகுது. இங்க வந்து அனிமல் பிளாடர்ல உள்ள போர் சைஸ் வந்து இட் இஸ் ஸ்மாலர் தேன் தி கொலாய்டல் பார்ட்டிகல் சைஸ் இந்த மெத்தட்ல. ஸோ இது ஒண்ணுமே இல்லை, யூசிங் சம் செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஆர் அனிமல் பிளாடர் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர், நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் மெம்பரேன்ஸ், அண்ட் கொலாய்டல் டிஸ்பர்ஷன் இஸ் டேக்கன் இன்டு இட். இட் இஸ் kept in the dispersion medium, kept outside a beaker. அதுல வச்சு பண்ணும்போது சம் ரிட்டென்ஷன் டைம், ஸ்பான்டேனியஸா அது எவ்வளவு தூரம் நடக்குமோ அதை வச்சு பண்றதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். இதே டயாலிசிஸ் அதுவா நடந்தா மெதுவா நடக்கும். நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணோம்னா பை எலக்ட்ரோடயாலிசிஸ். இப்போ எலக்ட்ரோடயாலிசிஸ்ங்கிறது மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க. செப்பரேஷன், யூரின் செப்பரேஷன் எல்லாம் சரியா வரல அப்படின்னா எலக்ட்ரோடயாலிசிஸ் பண்றாங்க. அப்ப blood itself is a colloidal dispersion. Pigment எல்லாம் they are dispersed in water. எல்லாம் bloodல வந்து blood liquid state, அதுல எல்லா மிச்ச காம்போனன்ட்ஸ்லாம் they are dispersed in water. அப்ப கேர்ஃபுல்லா எல்லா பிக்மெண்ட் எல்லாம் தூக்கி எக்ஸ்கிரீட் பண்ணிட முடியாது. வாட்டரை மட்டும் தேவையில்லாத திங்ஸை மட்டும் வாட்டர் சால்யுபிளா மாத்தி அதை பண்ணணும். தட் இஸ் மேட். அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சிருவாங்க, வெளியில வாட்டர், வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் நாங்கள் டிசி கரண்ட் பாஸ் பண்ணுவோம். டிசி கரண்ட் இதுல பாஸ் பண்ணும்போது பயப்படி உள்ள வாட்டர் தான் இருக்கு, வாட்டர் வந்து வெளியில போயிடும். வெளியே வாட்டர் இல்ல வேற எலக்ட்ரோலைட் இருந்தாலும் பாசிட்டிவ் அந்த ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ் அது கூட இப்ப ஒரு வாரம் வாட்டர்ல சோடியம் குளோரைடு மட்டும் இருக்கு.
sodium chloride ஈஸியா போயிடும். sodium chloride போகாட்டினாலும் under the influence of electric field it will move towards the opposite electrode and escape the membrane and goes out of the membrane. இது வந்து forced flow of solvent particles or unwanted impurity particles under the influence of electric field. அதுக்கு பேரு electrodialysis. மூணாவது மெத்தட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். நார்மல் ஃபில்ட்ரேஷன்ங்கிறது வந்து filtration being carried out at the pore size, normal pore size இருக்கும். இப்ப இங்க ஸ்பெசிபிக் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். கொலாய்டியான் அப்படின்னு ஒரு சால்வெண்ட், கொலாய்டியான் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இல்ல ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ் அப்படின்னு. ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ் இஸ் a சாலிட். அதை வந்து காட்டன் யூஸ் பண்ண காட்டன்ல இருந்து வேஸ்ட் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மட்டும் ஒரு டிஸ்பர்ஷன் ஸ்டார்ச் மாதிரி அதை எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ். இல்லாட்டினா செலோஃபேன் பேப்பர் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். செலோஃபேன், இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்துப்பாங்க. இது வந்து கொலாய்டியான் வந்து சாதாரண செல்லுலோஸ் ஷீட்ல ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. கொலாய்டியான் இஸ் a solvent. கொலாய்டியான் இஸ் a solvent. செல்லோசால்வ், கொலாய்டியான் இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். கொலாய்டல் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அந்த சால்வெண்ட்டுக்கு பேர் கொலாய்டியான்னு பேர், அவ்வளவுதான். ஸோ கொலாய்டியான்ங்கிற சால்வெண்ட்டை ஒரு பிலிமாவோ அல்லது செலோஃபேன் ஷீட் மேல முதல்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்படி டெபாசிட் பண்ணிட்டா செலோஃபேன் ஷீட் கம்ப்ளீட்டா கவர் ஆகாது, போர் சைஸ் அது குறைச்சிரும். செலோஃபேன் ஷீட் ஆட்டோமேட்டிக்கா சில போர் சைஸ் இருக்கும், இது மேல இது போய் பாதியா ஆக்ட் பண்ணிடணும், அடைச்சிச்சுன்னா போர் சைஸை குறைச்சிரும். போர் சைஸை குறைச்ச பிறகு இப்ப இஃப் யூ வாண்ட் டு பாஸ் த்ரூ த கொலாய்டல் சிஸ்டம், பழையபடி போர் சைஸ்லாம் சின்னதா இருக்கு, ஹெவியர் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் cannot pass through the filter paper. Filter paper ங்கிறது இங்க வந்து made of regenerated cellulose or cellulose impregnated with colloidal solvent. அப்படி போகும்போது திருப்பி அது இதுவும் ஒரு parchment paper மெத்தட் தான். சாதாரண these are somewhat synthetic membranes developed. அத filter paper, normal filter paperக்கு பதிலா இந்த filter papers impregnated with specific solvents such as colloidal. They are used as the filtering medium and your solution, colloidal dispersion is made to pass through the filter medium, whereby unwanted liquid or excess dispersion medium will only pass through these sheets and not the colloidal particles. Colloidal particles will be retained on this sheet so that they can be separated by filtration. So இதுக்கு பேரு நார்மல் ஃபில்ட்ரேஷன்ங்கிறது லிக்விட பூரா செப்பரேட் பண்றது. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்னா சாலிட்ல உள்ள சில பார்ட்டிகல்ஸ் தான் செப்பரேட் பண்றது. அல்ட்ரானா பை த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் போர் சைஸ். ஃபில்ட்ரேஷன் மேக்கிங் யூஸ் ஆஃப் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் போர் சைஸ் ஆஃப் த ஃபில்டர் பேப்பர். ஃபில்டர் பேப்பரே லேப்ல சொல்லும்போது ட்ரையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபில்டர் பேப்பர் வேற கிரேட் இருக்கு. எல்லாமே ஃபில்டர் பேப்பர் தான். ட்ரையிங் பேப்பர்னா அதை பிளாட்டிங் பேப்பர் மாதிரி கொண்டு போய் வச்சோம்னா வெறும் வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லாட்டினா லிக்விடை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபில்டர் பேப்பர்னா சொல்யூஷன் அது வழியா பாஸ் பண்ணோம்னா சால்வெண்ட் ஃபுல்லா போயிடும். சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பிரிசிபிடேட் மட்டும் நிற்கும், சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் கிடையாது, பிரிசிபிடேட் நிற்கும் நார்மல் ஃபில்ட்ரேஷன்ல. ஆனா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல ஹெவியர் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வில் பி ரீடைன்ட். டயாலிசிஸ் வந்து process that can be accelerated by the application of electric field. அந்த மெத்தடுக்கு பேரு எலக்ட்ரோடயாலிசிஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனும் ஸ்லோ ப்ராசஸ் தான். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அதை எப்படி ஃபாஸ்டன் பண்றதுன்னா இம்மிடியேட்டா ஃபில்டர் ஆன பிறகு அந்த கொலாய்டல் சிஸ்டம் வித் மிக்சர் இஸ் கால்ட் ஸ்லிம். ஸ்லிம்னா லைட்டா இருக்கும். அதை அப்பப்ப ரிமூவ் பண்ணோம்னா the pressure gradient ரெண்டு இடத்துலையும் டெவலப் ஆகும். by making use of a proper pressure gradient. The filters like gravity filters, pressure filters. Pressure filters na dispersion medium is forced with the pressure. இங்கேயும் dispersion medium water வந்து force of pressure ஓட கொடுத்தோம்னா அது வந்து it will wash away the unwanted impurities through the parchment paper. But normal over force கொடுக்க கூடாது. Over force கொடுத்திருந்தோம்னா the colloidal particles will tend to pierce the parchment paper. அதுவாகவே கிழிச்சுண்டு போர் சைஸ் பெருசாகிட்டு வெளில போயிடும். அதனால the applied pressure should be optimal so that only the
dispersion medium or unwanted dispersion medium, that is excess dispersion medium, escapes through the filters of the membrane. This is the method of fastening the ultrafiltration. So, purification of colloids, three important methods. Dialysis slow process can be accelerated by electrodialysis. Ultrafiltration slow process can be accelerated by the application of reasonable pressure of the dispersion medium on the parchment paper so as not to tear it away. அது கிழிஞ்சு போயிடக்கூடாது. கிழிஞ்சு போகாத அளவுக்கு வெறும் பிரஷரை கொடுத்தோம்னா dispersion medium will be unwanted, excess dispersion medium will be escaping through the parchment paper. So these three are important methods for the purification of colloids. So dialysis, electrodialysis and ultrafiltration. Now the properties of colloids. Properties of colloids. Properties of colloids, physical properties தான் இங்க discuss பண்றோம். Physical properties are broadly divided into three types: kinetic properties, optical properties and electrical properties. Kinetic properties, optical properties of colloids are broadly divided into three types: kinetic properties, optical properties and electrical. Kinetic property na Brownian movement. Kinetic na movement. And the movement, colloidal particle movement observe பண்ணவர் Brownie அப்படிங்கிற scientist. It is named Brownian movement. So Brownian movement. Optical property, Tyndall effect. Optical property வந்து Tyndall effect. Electrical property, three important properties: electrophoresis, electroosmosis and electrical double layer. Electrophoresis, electroosmosis and electrical double layer. So these are the important electrical properties. So the properties of colloids are divided under three headings. முதல்ல பார்க்கிறது kinetic property, that is Brownian movement. அடுத்து optical property, Tyndall effect. அடுத்து electrical property. Electrical property is of three types: electrophoresis, electroosmosis and electrical double layer. ஒண்ணா பாப்போம். Brownian movementங்கிறது வந்து random zigzag movement of the colloidal particles. அது வந்து சாதாரண kinetic theory of gasesல சொல்லும்போது gases are in the constant motion, high temperature, velocity of gases is given by half mv squared னு சொல்றோம். இங்கேயும் the particles வந்து next to colloids they are layers. சாதாரண solid particles விட lighter தான். Solid particles வந்து more than 2000 angstrom. இது வந்து colloidal particles less than 2000 angstrom. Colloidal particle size is less than the normal rice, salt, அதோட கம்மியா இருக்கறனால they are in constant motion or chaotic random motion. அது வந்து it was observed under microscope. Microscopeல அதோட பாத்தை வந்து இது பண்ணி சொன்னது. Kinetic property, that is examination of the ஒரு மைக்ரோஸ்கோப், ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப், அதுக்கு பேரு அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்னு பேரு. மைக்ரோஸ்கோப்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மேக்னிஃபையிங் பவருக்கு தகுந்த மாதிரி அல்ட்ரா மைக்ரோஸ்கோப். மேக்னிஃபையிங் பவர் இஸ் given by x. So magnifying power size of the image by size of the object, that is called magnifying power. Size of the image and size of the object same size la irundha ratio is 1, the image is not at all magnified. Size of the image ku size of the object ku ratio 10 power 5 அப்படினா 10 power 5x, 1000x, 10000x. மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்த்து சொல்லுவோம். அந்த அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது Brownian movement is the continuous, random, zigzag and ceaseless. Ceaseless na ceasing na stopping. Stop இல்லாத மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம இங்க வந்து புரியறதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கோம். இன்னும் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். Continuous, random, zigzag movement. அதுக்கு ரீசன் என்னன்னா it is due to the
bombardment of the dispersed phase with the molecules of the dispersion medium. இப்போ வந்து கொலாய்டல் சிஸ்டத்துல ரெண்டு phase இருக்கு, dispersed phase-உம் இப்போ மூவ் ஆகிறது வந்து dispersed phase தான். அது ஏன் மூவ் ஆகுதுன்னா due to the it is surrounded by enormous number of molecules of the dispersion medium. Dispersion medium concentration நிறைய, dispersed phase கொஞ்சம் தான். அதனால அதை மூவ் பண்ணிட்டு அதோட due to the bombardment of the molecules of the dispersed phase with dispersion medium, that is the reason for the Brownian movement. So movement ங்கறத it is a kinetic property of the colloid. அடுத்தது optical property of colloid. Important optical property, Tyndall effect. Tyndall effect is the scattering of light by the colloidal dispersion. That is called Tyndall effect. அதாவது ஒரு light beam வந்து colloidal systemத்துல பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணோம்னா light beam is scattered due to the when it is passed through the colloidal system. இப்ப சாதாரணமா இதுக்கு எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கைன்னு சொல்றோம். ஸ்கை வந்து ப்ளூ கலரே கிடையாது, நமக்கு அப்படி தெரியுது. என்னன்னு சொன்னா விப்கியார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெயின்போ விசிபிள் போர்ஷன்ல எல்லா கலரும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப எல்லா கலரும் இருக்கும்போது ஏன் ப்ளூ மட்டும் தனியாவே தெரியுது? ப்ளூ மட்டுமா தெரியுது? சில டைம் வந்து டார்க்கா இருக்கு, சில டைம் ஒயிட்டா இருக்கு. அப்ப டியூ டு த அப்ப அட்மாஸ்பரிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ்ல உள்ள கொலாய்ட்ஸ், ஹவு டு தே scatter the sunlight? How sunlight is scattered by the atmospheric constituents. So scattering of light by the when light beam is passed, இது ஒரு காமன் இது. இன்னொன்னு இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வைக்கும் போது அந்த லைட்டை வந்து வச்சு மறைச்சிருவாங்க, வெளியில உட்காந்து பார்த்தோம்னா லைட் வெளிச்சம், ரிகார்டு லைட் கிளார் அடிக்காத அளவுக்கு லைட் வெளிச்சம் இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது லைட்டை இப்படி டைரக்டா லைட்டு போடாம லைட்டை சுத்தி ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டுருவாங்க. அதுக்கு பேசிக்ல உள்ள வெளிச்சத்துல மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன? அப்ப ஆக்சுவலா அப்டக்கிள் வச்சாச்சுன்னா லைட் வரவே கூடாது. ஆனா it has come through the system. அப்ப it is due to scattering. So the atmospheric constituents in the vicinity of light, they scatter. Colloidal particles in the vicinity of அந்த லைட் சோர்ஸ் லேம்புக்கு பக்கத்துல உள்ள கேஸ் மாலிகூல்ஸ், அட்மாஸ்பரிக் மாலிகூல்ஸ், அது வந்து they scatter the light. அந்த scattering effect தான் நம்ம Tyndall effect. So Tyndall effect வந்து இதுவும் indirect application of Tyndall effect. So Tyndall effect is the scattering. So light beam, if it is passed through the colloidal system, that is a solve. So அப்ப வந்து தமிழ்ல வந்து ஒளி கசிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி கசியும் பொருட்கள். Two materials are of three types: transparent materials, opaque materials, translucent materials. Transparent na complete நல்லா தெரியும், opaque na சுத்தமா ஒண்ணும் தெரியாது. Translucent na ஒளி கசியும். இப்ப ஒரு கலர் பக்கெட், பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கு, கலர் பக்கெட்டுக்குள்ள லிக்விட் வச்சிருக்கோம். சைட்ல இருந்து அதை பாக்குறோம். சைட்ல இருந்து அதை பார்த்தோம்னா அந்த கலர்டு பக்கெட்ல உள்ள லிக்விட் லெவல் நமக்கு தெரியும். ஆனா லிக்விடோட கலர் என்னங்கிறது தெரியாது. ஏன்னா பக்கெட்டுக்கு வேற கலர் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அப்ப இப்ப இந்த பொறுத்த வரைக்கும் bucket is a translucent material. Bucket is made up of translucent material. Translucent materials na அதுல colloidal dispersion இருக்கு. இப்ப Tyndall effect na என்ன பார்த்தோம்? It is the scattering of light by a light beam by the colloidal particles. இப்போ ஒரு light beam ஒரு colloidal system வழியா பாஸ் பண்றோம். சாதாரணமா ஒரு லிக்விட் மீடியத்துல லைட்டை பாஸ் பண்ணோம்னா சாதாரணமா தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒன்லி இஃப் த லிக்விட் சிஸ்டம் கண்டைன்ஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஒரு பியூர் வாட்டர்ல லைட்டை பாஸ் பண்ணோம்னா லைட்டோட எஃபெக்ட் நமக்கு ஒரே கிளாரிங்கா இருக்கும், நமக்கு சரியா லைட் பார்த்து கரெக்டா தெரியாது. ஆனா அது ஒளி கசி லைட் பார்த்து கரெக்டா தெரியணும்னா சோ எல்லா இதுலயும் பார்த்துக்கோங்க. சி லெவல்ஸ்ல இஃப் லைட் இஸ் பர்டிகுலர் லைட் இண்டிகேட்டர் லைட் இஸ் பாஸ் த்ரூ into the seas up to certain depth, so many less than meters, few meters க்கு அதோட பார்த்து லைட் பார்த்து below the sea level தெரியும். அது it is nothing but due to the Tyndall effect. ஏன்னா sea water is consisting of not only electrolyte, sodium chloride, magnesium sulfate, it is made up of unwanted colloidal particles. So the light beam passing through the sea water is scattered
by the colloidal system present in the sea, so that light beam path is visible into the sea up to certain depth, or up to certain distance can be seen. So இது வந்து so in condense Tyndall effect is the phenomenon of scattering of light beam by the colloidal particles, preferably the dispersed phase. That is called Tyndall effect. It is an optical property. Lastly, electrical properties of colloids. Electrical properties of colloids are of three important types: electrophoresis, electroosmosis, and electrical double layer. So electrophoresis, electroosmosis, electrical double layer. Electrical double layer is also called Helmholtz double layer. Helmholtz double layer. So you will see one by one. இப்ப நம்ம பார்த்தது வந்து ஒரு கொலாய்டல் சிஸ்டம்னாலே அது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இருக்கும்னு பார்த்தோம். கொலாய்டல் சிஸ்டத்துல ரெண்டு ஃபேஸ் இருக்கும். ஒரு ஃபேஸுக்கு பேரு dispersed phase, that is present in smaller amount, dispersed phase. இன்னொரு ஃபேஸுக்கு பேரு dispersion medium, that is present in larger amount. நிறைய அமௌண்ட்ல இருக்கக்கூடிய இது வந்து dispersion medium, கொஞ்சமா இருக்கிறது dispersed phase. Dispersed phase is available in smaller amounts, dispersion medium is available in larger amounts. இப்ப ஒரு கொலாய்டல் சிஸ்டத்துல நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம். அப்படி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோம்னா they will the two phases will move under the oppositely charged electrodes. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, whenever a system moves under the influence of electric field, it consists of charged particles. எப்போதுமே anions cations சொல்றோம். anions na ions moving towards the anode, cations na ions moving towards the cathode, anode na positively charged electrode, cathode na negatively charged electrode. அப்ப negatively charged electrode நோக்கி எது போகும்? positively charged ion. அதனால அதுக்கு பேர் cation. positively charged electrode cathode நோக்கி எது போகுது? negatively charged ion. அதனால அதுக்கு பேர் anion. So anion, cation, anode, cathode, எப்போ அது ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் வந்து எலக்ட்ரோட்ஸை நோக்கி போகும்னா only if it is charged. So இந்த மூணு பினாமினனால நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, colloidal system is made up of charged particles. So colloidal system or colloidal dispersion is made up of charged particles. அதாவது ரெண்டுக்குமே சார்ஜ் இருக்கு. Dispersed phase is having one charge. It may have positive charge or negative charge, but dispersion medium has opposite charge to that of the dispersed phase. So the charge on the colloids, the charge nature, இப்ப glucose னு பார்த்தோம். glucose is not a charged particle. proteins are charged particles. albumins, globulins, blood proteins, hemoglobin, அதெல்லாம் charged particles. நம்ம படிக்க போறோம். அமினோ ஆசிட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் எழுதுவோம். அமைன்ஸுக்கு கிட்ட ஒரு சார்ஜ், கார்பாக்சிலிக் ஆசிட் கிட்ட ஒரு சார்ஜ் எழுதுவோம். So these are charged particles. So only it can be heavy. இதுவரைக்கும் நம்ம பாஸ்ன்றது வந்து லைட்டர் பார்ட்டிகிள்ஸ், சார்ஜ் பார்ட்டிகிள். சோடியம் குளோரைட் லைட்டர் பார்ட்டிகிள், குளுக்கோஸ் ஹெவியர் பார்ட்டிகிள். ஹெவியர் பார்ட்டிகிள் is not having charge, glucose is not having charge. So அதனால இதுக்கு பேரு கொலாய்டல் எலக்ட்ரோலைட்ஸ் னு பேரு கூட பேரு. proteins are called colloidal electrolytes. இது ஏன் ரெண்டே கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க? எலக்ட்ரோலைட்ஸ்னா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆனா லைட்டர் பார்ட்டிகிள்ஸ். கொலாய்டு பார்ட்டிகிள்ஸ்னா ஹெவியர் பார்ட்டிகிள்ஸ். ஹெவியர் பார்ட்டிகிள்ஸாவும் இருந்து சார்ஜும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு colloidal electrolytes. So the charge on the colloid is established by three important phenomena: electrophoresis and electroosmosis, as well as electrical double layer. Oppositely charged species form a layer. அது எப்படி? இது காமன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ரெண்டு இது பார்க்கணும். cloudங்கிறது it is a dispersion ஏற்கனவே பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ்ல cloud is a கொலாய்டுன்னு பார்த்துட்டோம். கொலாய்டுன்னு பார்த்துட்டாலே அதுல dispersed phase-ம் இருக்கும், dispersion medium-ம் இருக்கும். dispersed phase-க்கு ஒரு சார்ஜ் இருக்கும், dispersion medium-த்துக்கு another சார்ஜ் இருக்கும், ஆப்போசிட் சார்ஜ் இருக்கும். இப்போ
எல்லா கிளவுட்ஸுக்கும் சேம் சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில கிளவுட்ஸுக்கு ஓவரால் சார்ஜ் பாசிட்டிவா இருக்கலாம், சில கிளவுட்ஸுக்கு ஓவரால் சார்ஜ் நெகட்டிவா இருக்கும். ஏன்னா ஓவரால் சார்ஜ்னா என்ன, சார்ஜ் ஆன் த டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஷன் மீடியம் நிறைய இருக்கு. டிஸ்பர்ஷன் மீடியத்தில் உள்ள சார்ஜ் நிறைய இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். அப்ப ஆப்போசிட்லி சார்ஜ்டு கிளவுட்ஸ் ரெண்டு மீட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன், சார்ஜ் நியூட்ரலைசேஷன். இந்த சார்ஜ் நியூட்ரலைசேஷன்ல வரும்போது தான் டூ இம்பார்ட்டன்ட் phenomenon we observe. That is, one is called lightning, another one thunder. Lightning மின்னல், thunder இடி. ரெண்டுக்குமே காரணம் வந்து இடி விழுந்து செத்து போறாங்கிறோம், மின்னல்ல ஷாக் அடிச்சு கருகி செத்து போறான் அப்படிங்கிறான். என்னது, எப்படி மின்னலோ இடியோ விழுந்து ஆள் மேல சாகும்? அது இட் இஸ் நாட் ஏ மாசிவ் திங். அது ஒரு ஆள் மேல பாறை மாதிரி ஒண்ணு விழ போறது கிடையாது. ஆனா விழுந்து செத்து போறாங்கிறத கேள்விப்படுறோம். மழை காலத்துல இடி விழுந்து ஆடு மாடு செத்து போறது, இல்லாட்டினா மனுஷன் செத்து போறான், மின்னல்ல செத்து போறான். அப்ப என்ன அர்த்தம், மின்னல் வந்து சார்ஜ் இருக்கு. சோ ரெண்டு மின்னல்ங்கிறது நத்திங் பட் நியூட்ரலைசேஷன் ஆஃப் டூ கிளவுட்ஸ். அந்த சார்ஜ் நியூட்ரலைசேஷன், டூ கிளவுட்ஸ் ஆர் கொலைடிங் வித் மேக்ஸிமம் ஸ்பீட். அந்த கொலிஷன்ல லைட் எஃபெக்டும் வருது, சவுண்ட் எஃபெக்டும் வருது. Light waves travel with a faster velocity, higher velocity than the sound waves. அதனாலதான் லைட் எஃபெக்ட் மின்னல். எப்போதுமே மின்னல் வந்துன்னா பின்னாடியே ஒரு இடி வரும். மின்னல் அடிச்சோடனே இடி வரும். மின்னல் இடி ரெண்டுக்கும் காரணம் சார்ஜ் நியூட்ரலைசேஷன். ஆப்போசிட்லி சார்ஜ் கிளவுட்ஸ் when they meet together அது சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆகும். அதோட எஃபெக்ட் வந்து மின்னலாவும் இடியாவும் லைட்னிங்கும் தண்டரும் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் it is made up of charges. The charge on the colloids is studied by three important properties. முதல் ப்ராப்பர்ட்டிக்கு பேரு electrophoresis. Electrophoresis is the phenomenon of movement of dispersed phase relative to dispersion medium under the influence of electric field. Phoresis, so ரெண்டுமே மூவ்மெண்ட் தான். ஆனா இங்க ஆஸ்மாசிஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்கு நமக்கு. ஐயா ஆஸ்மாசிஸ்னு ஏற்கனவே ஒன்று தரும். Osmosis is the spontaneous. How will we define osmosis? Osmosisனா தமிழ்ல சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜவ்வை எடுத்துனோம்னா ஒரு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஜவ் வழியா போகும். Osmosis is a spontaneous flow of solvent molecules through a semi-permeable membrane. அது வந்து spontaneous process. Electroosmosisனா induced process. இப்ப சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு பதிலா இங்க டிஸ்பர்ஷன் மீடியம். சோ ரெண்டுமே மூவ்மெண்ட் தான். ஒன்னு வந்து டிஸ்பர்ஸ்டு மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொன்னு வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். சோ electrophoresis is defined as the relative movement of dispersed phase with respect to dispersion medium under the influence of electric. எலக்ட்ரோஆஸ்மாசிஸ் அதே மெத்தட் தான். இந்த பேஸையும் நம்ம இதையும் மாத்தி போட்டோம்னா டெஃபினிஷன் ஈஸி. எலக்ட்ரோஆஸ்மாசிஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் ரிலேட்டிவ் டு த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதை எப்படி எக்ஸ்பெரிமெண்டலா இப்ப எப்படி ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு யூடியூப் இஸ் மேட் அப் ஆஃப் டூ லிம்ஸ். அதுல ஆர்சனிக் சல்பைட் சால், இந்த சால் எடுத்துக்கிறோம். சால்னா ஆர்சனிக் சல்பைட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். ஆர்சனிக் சல்பைட் இஸ் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். டிஸ்பர்ஷன் மீடியம் இஸ் வாட்டர். அந்த சாலை ஃபில்அப் பண்ணிக்குவோம். அதுல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியமும் இருக்கும். ஸோ நான் அதுல ரெண்டு பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸை இம்மர்ஸ் பண்ணிடுறோம். அது வழியா 100 volts டிசி 100 volts டிசியை பாஸ் பண்றோம். டைரக்ட் கரண்ட்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசேஜுக்கு முன்னாடி லிக்விட் லெவலை கிராஜுவேஷன்ல நோட் பண்ணிக்கிறோம். இப்ப பாசேஜ் போது பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்ப லிக்விட் லெவல், அதாவது இந்த பார்ட்டிகல் லெவல், லிக்விட் லெவல்ல பார்ட்டிகல் லெவல் will rise towards the positively charged electrode. Rise in the positively charged electrode. இங்க குறைஞ்சிட்டே வரும். ஸோ the dotted portion வந்து level after the application of electric field. Solid line denotes the level before the application of electric field. So before the application of a solid line அப்படியே போக போக இது வழியா இறங்கி இதுல மேலே ஏறும். ஸோ
இந்த மாதிரி ஏறும்போது லிக்விட் லெவல் இப்போ ஏறாது. இதுல என்ன தெரியுது? dispersed phase, அதாவது arsenic sulfide salt is moving towards positively charged electrode. இப்போ positively charged electrode, now charge on the arsenic sulfide is negative. Charge on the arsenic sulfide is negative. Dispersed phase is having a negative charge. Dispersion medium is having a positive charge. இது வந்து this experiment illustrates the phenomenon of electrophoresis, that is movement of dispersed phase relative to relative னா என்ன அர்த்தம்? அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, இது மட்டும் தான் மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதே செட்டப்ல now we are following the movement of dispersion medium. Dispersion medium, here it is water. The level of dispersion medium before the application of electric field is denoted as solid line. இப்போ we can see that the dispersion medium level rises towards the cathode. Cathode na negatively charged electrode. Negative charged electrode நோக்கி அது ரைஸ் ஆகறதுனால இது வந்து the charge on the water, that is dispersion medium, charge on water or dispersion medium is positive. ஆனா அப்போதான் oppositely charged electrode நோக்கி அது போகும். இந்த electrode நோக்கி போறதுனால charge வந்து opposite to that of the electrode charge. So this explains the, so இது வந்து relative movement. இது இங்கேயும் அந்த இது இருக்கு colloidal particles, ஆனா இங்கே வந்து நம்ம we are monitoring the movement of the இதே setup commonly வச்சுக்கலாம். But dispersed phase is moving towards one electrode, dispersion medium is moving towards other electrode. தனித்தனியா அதை ஃபாலோ பண்ணோம்னா we can illustrate the phenomena of electrophoresis and electroosmosis. So that is to be noted. These two phenomena explain the relative movement of the two phases under the influence of electric field.